ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீர்த்தூஸ் ஹோம் சேனலுங்க. இந்த சேனல் ஆரம்பித்து இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோங்க. இனிஷியேட்டிவாக ஒரு நல்ல வீடியோலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2024 லாஸ்ட்டாக வாங்கின ஒரு கோல்டு ரிங்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு தென் என்னோடய செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. ஃபஸ்ட் என்னோடய செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துட்றேங்க. என் பேர் நந்தினி. நான் வந்து ஒரு ஹோம் மேக்கர். நான் பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கோங்க. எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. அவங்களுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணிகிட்டே இருக்கேங்க. நான் எதுக்காக இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேனாங்க, எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருந்ததுங்க. அதுக்காக தான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னோடய கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, நம்ம இப்போது நான் வாங்கின கோல்டு ரிங்கோட டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாங்க. 23rd டிசம்பர் போய் இந்த ரிங் வாங்கினேங்க. நான் வாங்கின அன்றைக்கி 7100 per கிராம் ரேட்டுங்க. டோட்டல் வெயிட் பார்த்திங்கன்னா 1.830 கிராமுங்க. இப்போ வந்து அதில் ட்ரேட் டிஸ்கவுண்ட்டுன்னு போட்டிருக்காங்கல்ல, அது வந்து நம்ம ஆப்பில் வந்து பெனிஃபிட்னு சொல்லிட்டு சில கிராம் ஆட் ஆகிருக்கும். எனக்கு வந்து 0.066 கிராம் வந்து ஆட் ஆச்சுங்க. அதோடைய காஸ்ட் தான் வந்து 467 பாயிண்ட் சம்திங் வந்திருக்கிறதுங்க. ப்ளஸ் வந்து இதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து 18% போட்டிருந்தாங்க. ஜிஎஸ்டி வந்து 3%. எல்லாம் கேல்குலேட் பண்ணி 14,199 நான் வந்து பே பண்ணுற மாதிரி இருந்தது. நான் ஆப்பில் பே பண்ண அமௌண்ட் வந்து 12,950ங்க. நான் 14,200லேருந்து 12,950 சப்ராக்ட் பண்ணால் 1,250 வந்து கேஷாக வந்து அவங்கள்ட்ட நான் கொடுத்து ரிங் வாங்கினேங்க. இப்போ வந்து டிஜிகோல்டு ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணதில் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சேவ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆவரேஜ் ரேட்டுன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்கங்க. எனக்கு வந்து ஆவரேஜ் வந்து 6,411 அப்படின்னு இருந்ததுங்க. அந்த ரேட் படி பார்த்திங்கன்னா தான் எனக்கு 1.830 அந்த வெயிட்டில் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 14,200 வருதுங்க. இதே வந்து நான் வந்து டிஜிகோல்டில் வந்து சீட் போடாமல் இருந்திருந்தேன், 23rd 12th அன்றைக்கி நான் போய் டேரெக்டாக சீட் இல்லாமல் வாங்கியிருந்தேன்னா அந்த அன்றைக்கி வந்து எனக்கு 7,100ங்க பர் கிராமோட ரேட்டு. அதுபடி பார்த்தா 1.830 மில்லிகிராமு. அதுக்கு வந்து 18% வேஸ்டேஜ் போட்டிங்கன்னா 0.3294 வந்து வேஸ்டேஜ் வருங்க. டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ கிராம்ஸ் வரும், 2.1594 வருங்க. இதை வந்து அன்றைக்கி ரேட்டோட மல்டிப்ளை பண்ணோம்னா 15,331.74 வந்து 74 வந்து நமக்கு வந்து அமௌண்ட், டோட்டல் அமௌண்ட் வருதுங்க. ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து 460 ருபீஸுங்க. டோட்டலாக நம்ம வந்து 15,791.69 வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். நம்ம சிட்டு போட்டனால நம்மளுக்கு அந்த அன்னைக்கு வந்து எல்லாம் சேர்த்து எவ்வளோ வந்திருக்கு, அதாவது கிராமோடைய அமௌண்ட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்ந்து 14,199.99 வந்திருக்குங்க. நம்மளுக்கு இதில் வந்து என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, இந்த அமௌண்ட்லேருந்து இதை வந்து சப்ராக்ட் பண்ணி பார்க்கும்போது 1,591.70 வந்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து பெனிஃபிட்டாக இருக்குங்க. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மந்த்லி 1,000 உங்களால் ஸ்டாண்டர்டாக போட முடிஞ்சு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வேஸ்டேஜே வந்து டோட்டலாகவே இருக்காதிங்கன்னா நிறையா கோல்ட் ஷாப்பில் பார்த்திங்கன்னா. பட் இதில் வந்து நம்ம ரேண்டமாக போட்டுக்கலாங்க. நம்ம கையில் என்ன அந்த மந்த் எண்டில் மிச்சம் இருக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்மளுக்கு வேணுங்கிறத நம்ம வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து விவசாயிங்க, எங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டான இன்கம் வந்து கிடையாது. ஸோ அதனால் வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு அமௌண்ட்டை வச்சு என்னால் வந்து கோல்ட் ஷீட் போட முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் டிஜிகோல்ட் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனுங்க. சரிங்க, இப்போ நான் வாங்கின கோல்டு ரிங்கை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நல்லா இருக்கான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது தாங்க நான் வாங்கின கோல்டு ரிங்கு. தெரியுதுங்களாங்க நல்லா? இது தாங்க. வேர் பண்ணால் இப்படி தாங்க இருக்குது. உங்களுக்கு என்னோடய ரிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பட்டனில் வந்து உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் இந்த அமௌண்ட்டை வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டாண்டர்ட் இன்கம் இல்லாமல் எப்படி சேவ் பண்ணேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன்.
மறுபடியும் சொல்கிறேங்க, என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆல் அப்படிங்கிற ஐகான் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய், டாட்டா.